இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் தண்டுக்கீரையை தாங்க பறிச்சிட்டு இருக்கேன். போன வருஷம் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த தண்டுக்கீரையை யூஸ் பண்ணிட்டு அதோட விதையை தான் அப்படியே தூவி விட்டுருந்தேன். லாஸ்ட் இயர் நல்லா முளைச்சி வந்துருந்துச்சு. சரி, நான் அந்த விதையை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. நான் அப்படியே அது கண்டினியூ ஆகுது இந்த வருஷம். பக்கத்துலேயே பாருங்க நிறைய மணத்தக்காளி செடி. மணத்தக்காளி செடி மட்டும் இந்த பூச்சிங்களுக்கு எப்படி தான் தெரியுமோ தெரியல. நானும் ஒரு வருஷமும் இந்த மணத்தக்காளி கீரையை பறிக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுவேன், ஆனால் பறிச்சதே இல்லை. எனிவேஸ், இந்த வருஷம் ராஸ்பெரி நல்லாவே விளைஞ்சிருக்கு. டெய்லி ரெண்டு ராஸ்பெரி பழுத்துரும். இன்னும் இவ்வளோ ராஸ்பெரி இருக்கு பறிக்கிறதுக்கு. அதே மாதிரி போன வருஷம் தக்காளி செடியெல்லாம் இந்த இடத்துல தான் போட்டிருந்தேன். ஸோ அதுலேருந்து விழுந்த தக்காளியில் முளைச்சது தான் இந்த தக்காளி செடியெல்லாம். இந்தியா போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக இருந்துச்சு. நம்ம இங்கேயே இருந்திருந்தோம்னா கயிறு கட்டி கரெக்டாக எல்லாத்தையும் நிற்க வச்சுருந்துருக்கலாம். அடித்த மழையில் புயல் காற்றுல எல்லா செடியும் அப்படியே சரிஞ்சிருச்சு. செடியில் நிறைய வெண்டைக்காய் காய்ச்சிருக்கு போல தெரியவே இல்லை. கத்திரிக்காய் செடியெல்லாம் டேக் ஓவர் பண்ணிருச்சு. நடுவில் வச்ச வெண்டைக்காய் செடியை சுற்றி நிறைய மணத்தக்காளி செடி, அப்புறம் தேவையில்லாத நிறைய களையெல்லாம் வளர்ந்துருச்சு. இன்னும் ஒரு மாதம் தான் அந்த செடியெல்லாம் இருந்தாலும் டைம் கிடைக்கும் போது சரி பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன்.